நாமக்கல் தினசரி சந்தையில் இருசக்கர வாகனங்கள் திருடப்படுவது தொடர்கதையாகி உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாநகராட்சிக்கு சொந்தமான தினசரி சந்தைக்கு பொருட்களை வாங்க வரும் பொதுமக்கள் மற்றும் சிறு வியாபாரிகளின் இருசக்கர வாகனங்களை மர்ம நபர்கள் திருடி செல்வது தொடர்கதையாவதாக புகார் எழுந்துள்ளது. இதற்கு முன்னதாக தேங்காய், எலுமிச்சை, முட்டைகள் அடிக்கடி திருடு போன நிலையில் தற்போது வாகனங்களும் திருடப்படுவதால் வியாபாரிகள் வேதனையடைந்துள்ளனர். விடியாத அரசின் காவல்துறையினர் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருப்பத்தூர் வாணியம்பாடி அருகே லாரி மோதியதில் தந்தையின் கண்முன்னே 5 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரெட்டியூர் பகுதியைச் சேர்ந்த இளையராஜா என்பவர் தனது 2 குழந்தைகளுடன் நிம்மியம்பட்டு நோக்கி பைக்கில் சென்று கொண்டிருந்தார். அப்போது முல்லை பகுதியில் திடீரென மினி லாரி பைக் மீது மோதியதில் தந்தை மற்றும் மகள் உயிர் தப்பிய நிலையில் 5 வயது மகன் லாரியில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். சென்னை அடுத்த பெருங்களத்தூரில் சாலையில் பள்ளம் தோண்டி மின் இணைப்பு கேபிள் பணி நடைபெறுவதால் புதிய சிமெண்ட் சாலை பழுதடைந்துள்ளது. சிமெண்ட் சாலை அமைத்து சில மாதங்களே ஆன நிலையில் மின்வாரிய ஊழியர்கள் மின் இணைப்பு கேபிள் பதிப்பதற்காக பள்ளம் தோண்டுவதால் அப்பகுதி சாலை மிகுந்த சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகளின் அலட்சியத்தால் மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் அரூர் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் பணிபுரியும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் கால வரையறையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மதுரையில் நடைபெற்ற மாநில செயற்குழு முடிவின்படி 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விடியாத விளம்பர மாடல் அரசுக்கு எதிராக கால வரையறையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் அலுவலகத்தில் இல்லாததால் பல்வேறு பணிகளுக்காக வந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடர் பனியால் நெல் ஈரப்பத வரம்பை உயர்த்த விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல் கொள்முதல் நிலையங்களில் ஈரப்பதம் 17% இருக்க வேண்டும். ஆனால் தற்போதைய பனிக்காலம் காரணமாக நெல்லின் ஈரப்பதம் 24% வரை உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் நெல்லை காய வைத்து ஈரப்பதத்தை குறைப்பதற்கு கூடுதல் செலவு ஏற்படுவதால் கொள்முதல் வரம்பை 19% வரை உயர்த்தி வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அடுத்த பூவிருந்தவல்லி அருகே தனியார் உணவகத்தின் பிரியாணியில் முழு கரப்பான் பூச்சி இறந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரையன்சாவடி பகுதியில் உள்ள தனியார் உணவகத்தில் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. பிரியாணியை சாப்பிட்டவருக்கு உடல் உபாதை ஏற்பட்டுள்ள நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை தமிழகத்தில் இருக்கிறதா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.